ரோபோ சங்கர் இறுதி ஊர்வலத்தில் நிறைய ஒரு 3 விதமான சர்ச்சைகளை மக்கள் ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாங்க. 3 வித டாபிக் தான். ஆக்சுவலி ஒரு அடுத்தவங்க விஷயம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே. பட் ஆனால் அது பொது வெளியில் வரும்போது கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. ஆனால் நம்ம வெளிப்படுத்துறது என்றைக்குமே நாகரிகமாக வெளிப்படுத்தணும். எனக்குமே சில விஷயங்கள் தோணுச்சு, என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் கமெண்ட்ஸ் எதுவுமே போடலை. ஏன்னா அது பொதுவெளி. அப்படி நான் போட்டாலுமே அதை நான் நாகரிகமாக தான் போட்டிருப்பேன். எனக்கு என்னென்ன தோணுச்சு, இது சரியாக தவறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னது கரெக்டாக தப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் பேசியிருந்தாங்க. என்னென்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோபோ சங்கர் மனைவி இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடியிருந்தாங்க. ஆக்சுவலி நானே பார்த்ததில்ல. ஒரு கணவன் இறந்தப்போ ஒரு மனைவியே டான்ஸ் ஆடி இறுதி ஊர்வலம் பண்ணுறதை நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி வயசானவங்களுக்கு, வாழ்ந்து முடித்தவங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க. இவங்களை வழி அனுப்புறதுல நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் மேலதாளங்கள் வச்சு டான்ஸ் ஆடி வெடி வெடித்து வழி அனுப்புவாங்க. ஓகேங்களா? அதுவும் டான்ஸ் ஆடுவாங்க. இவ்வளோதான் வயசானவங்களாக இருந்தாலுமே அவங்க துணைவியார் ஒரு டான்ஸ் ஆடவோ இல்லை இது பண்ணவோ மாட்டாங்க. அவங்க டக்குன்னு டான்ஸ் ஆடவும், என்ன செத்து போனதோ அவங்க வீட்டுக்காரவங்க, இந்த அம்மா டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லி, இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. டான்ஸ் ஆடுறது தப்பே கிடையாது. எங்கே நடக்குதுங்கிறது, யார் டான்ஸ் ஆடுறா, இதுவே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. இந்த தாரத்தப்பட்ட குழுவினரை ஆடுவாங்க. அதுவுமே பெருசாக தோணி இருக்காது, வாங்கின காசுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அவங்க ஒய்ஃபே பண்ணும்போது தான் கொஷின் வருது. இதை ஏன் நல்ல விதமாக பார்க்கலாமே, நீங்கள் இது தப்புன்னு சொல்லி யோசிக்கிறீங்கும்போது, ஒரு புருஷன் பொண்டாட்டிய சண்டையாக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளார போட்டுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டு காம்பவுண்டை தாண்டி நம்ம வெளியில் போய் போடுறோம் அப்படின்னா, யார் வேணாலும் போகிற வர்றவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, விலைக்கு விடுவாங்க, எல்லாமே நடக்கும். ஸோ பொது வெளியில் அவங்க தெரியும் போது இப்படி கடுமையாக விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனால் அது ஒரு லிமிட்டடாக சொல்லியிருக்கலாம். கேரக்டர் வைஸ் மருமகனையும் அவங்களையும் லிங்க் பண்ணுறது, அதெல்லாம் தவறான விஷயங்கள் இல்லையா? அவர் இறந்துட்டார். இந்த அம்மா ஆனது எனக்குமே சரியாக படலை. அதை ஒரு நாகரிகமாக சொல்லலாம். என்ன இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்றது கேட்குறது கூட ஓகே. அப்புறம் என்ன, மருமக இருக்கான், சந்தோஷமாக வழி அனுப்ப வேண்டியதான் அப்படிங்கிற பேச்சு நமக்கு தேவையில்லாத பேச்சு. நமக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு எப்போவுமே இருக்கும். வெளியில் ஒரு பப்ளிக்காக இருக்கிறவங்க ஒரு பப்ளிக்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னா என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா எல்லா நல்லது கெட்டதும் நம்ம குடும்பத்துலேயும் உண்டு. சரிங்களா? அதனால் அதெல்லாம் யோசிக்கணும் நம்ம. ரெண்டாவது அவங்களுக்கு பூவெல்லாம் எடுத்தாங்க இல்லைங்களா? பூ வச்சு விட்டாங்க. தலை நிறைய பூ வச்சு விட்டாங்க, வளையல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கு ஒரு பொண்ணு இப்படியா செய்கிறாங்க, அவங்களே மன உளைச்சலில் இருப்பாங்க, இப்படியா பூவெல்லாம் வச்சு விட்றாங்க அப்படிலாம் பேசியிருந்தாங்க. இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்குறது. உடன்கட்டை ஏறிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி உடன்கட்டை ஏறுறது மறைஞ்சி, நான் என்னோடய சின்ன வயசில் வயசான பாட்டிங்கெல்லாம் வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க. கணவனை இழந்த பெண்கள் நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க. எதுவுமே காதில் தோடு அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அதையும் சேஞ்ச் ஆகி நான் கொஞ்சம் வளர என்ன நடந்தது அப்படின்னா, கலர் புடவை கட்டிக்கிட்டாங்க. பொட்டு வைக்கலை, ஆனால் காதில் தோடு, மூக்குத்தி, கண்ணாடி வளையலை தவிர்த்துட்டு சாதாரண ஒரு வளையல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் பொட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொட்டு வச்சுக்கிட்டாங்க, கருப்பு பொட்டு வச்சுக்கிட்டாங்க. நார்மலாக குங்கும கலரில் வைக்காமல் கருப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்புறமா இப்போல்லாம் நார்மல் கலரே பொண்ணு குங்குமம், பொட்டு, பூவு எல்லாமே போட்டுக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். ஸோ இவ்வளோ மாறி வந்திருக்கு. ஸோ இதுவும் மாறும், தானாகவே மாறும். இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க விருப்பப்பட்டு எனக்கு செய்யாதீங்கன்னா, இப்போ யாரும் இப்போ ரோபோ சங்கர் மனைவி இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் செய்யாதீங்கன்னா யாரும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. காலகட்டங்கள் மாறி போச்சு. ஆனால் விரும்பி கணவனுக்காக அது செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொட்டு பூ வச்சுக்கிறாங்க, அது அவங்க சாய்ஸ். ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு சடங்காக ஹிந்து தர்மத்தில் செய்யப்படுற ஒரு வழக்கம். அதனால் அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு செய்யலாங்க, வேணான்னா யாரும் இங்கே கட்டாயப்படுத்த போகிறதில்ல, யாரும் செஞ்சும் விட போகிறதில்ல. அவங்க கணவனுக்கு அது உடன்பட்டு செய்கிறாங்க. அடுத்து ஒருத்தவர் பணமாலை மாதிரி ஒருத்தவர் போட்டிருந்தார். அதுக்கு என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? இவங்களாம் எதுக்கு பேப்பர் மாலையை, டூப்ளிகேட் பணமாலையை போட்டுட்டு பெரிய பந்தா பண்ணுறான். அவருக்கு பணமாலை போடணும்னு ஆசை இருந்திருக்கும். அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பார்.
சினிமா ஃபீல்டில் இருக்கிறதுனால அவருக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ஈஸி தானே, டூப்ளிகேட் மாலைலாம் செய்கிறதுக்கு. அவருக்கு நிஜமாலுமே பண மாலை போடணுன்ற ஆசை இருந்திருக்கும். அதுக்கான வழி அவருக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கும்போது அது வந்து ஒரு டூப்ளிகேட் மாலையாக போடுறாரு. இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணணுன்றது எதுவுமே கிடையாது. நம்ம வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும். அதை வந்து இவன் பெரிய ஆள் மாதிரி என்னென்னவோ பேசியிருந்தாங்க. டூப்ளிகேட் மாலையை தூக்கிட்டு வந்துட்டான், அவராவது அதை போட்டார். சரிங்களா? அங்கே இருந்துக்கிட்டு நேரில் வராதவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ரோபோ சங்கர் மனைவி வந்து இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆனதை பற்றி இன்னொன்றுமே இருக்குது. தோணுச்சுன்னா ஏன் இவங்க இப்படி ஆடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது தப்பு தான், என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஏன் ஆடினாங்கங்கிறது ரோபோ சங்கர் மனைவிக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து சினிமா ஃபீல்டில் இருக்காங்க. ரோபோ சங்கரும் பிரியங்கா அவங்க மனைவியுமே சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஓகே நான் செத்து போயிட்டேன்னா நீ வந்து எனக்கு டான்ஸ் ஆடி வழி அனுப்பணும் அப்படியெல்லாம் கூட பேசிகிட்டு இருந்துருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமா ஃபீல்டில் தானே இருக்காங்க. இப்போ சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்க நானோ இல்லை நீங்களோ வந்து சினி ஃபீல்டில் இல்லாதவங்க வந்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ வந்து ரோபோ சங்கரே வந்து சொல்லியிருக்கலாம், நீ தான் நல்லா டான்ஸ் ஆடுவில்ல, நான் இறந்துட்டாலும் நீ வந்து எனக்கு டான்ஸ் ஆடி நீ வழி அனுப்பணும். பிரியங்கா ஆடுற டான்ஸ் வந்து ரோபோ சங்கருக்கு பிடிச்சிருக்கலாம். இப்போ ரோபோ சங்கர் பண்ணுற காமெடி வந்து பிரியங்காவுக்கு பிடிச்சிக்கலாம். இவங்களும் பேசியிருக்கலாம், நான் இறந்தாலும் நீ வந்து எனக்கு சந்தோஷமாக வந்து சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வைக்கணும். இப்படியெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளார பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. எது எப்படியோ கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக வந்து பிரியங்கா சிஸ்டர் வந்து விளக்கம் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து இதோட உண்மையான நிலவரம் தெரியும். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அதை ஒரு நாகரிகமான முறையில் சொல்லணும். சரிங்களா? எப்போவுமே இப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியாங்கிறது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. ஸ்டேஜ் வச்சுட்டு நீங்கள் மைக் வச்சுட்டு கத்துறது மாதிரி உலகம் ஃபுல்லாக கேட்டுரும். அதை எப்போவுமே நீங்கள் தரக்குறைவாக கமெண்ட் போட்டு உங்களோட தரத்தை வந்து யாருமே என்றைக்குமே வந்து குறைச்சிக்காதீங்க. மேடை நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. இவ்வளோதாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.